ரூமை நான் இனி திரும்பி பார்க்கணும்னு தெரியலை. நிம்மதியாக படுக்கலாம். நிம்மதியாக என்னால் இனி படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது போதும் அது போதும். இந்த ஒரு மாதத்துக்கு என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். பக்கத்தில் ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. அந்த சமூக உதவியாளர்களுக்கு நிற்கிறாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலை. பயமாக இருக்குது. உள்ளுக்க போலீஸ் எப்படி வரணும். என்னுடைய நண்பரை அப்படித்தான் இதுக்கு வச்சு தான் அவரை பிடிச்சது. இதெல்லாம் நான் இதில் கதைக்கிறேன்னு யாருமே தவறுதலாக நினைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் இதையே காய்ச்சிச்சுட்டான பிடிச்சி என்று யாருமே தவறுதலாகவோ இல்லாட்டிக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு சிம்பத்தி நான் கிரியேட் பண்ணுற மாதிரி என்னில் நீங்கள் பாவப்படணும் வந்து அப்படியெல்லாம் நான் இதில் நான் கதைக்கவே கிடையாது. அது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணுன்னா நீங்கள் பெல்ஜியத்துக்கு வாங்க. எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் உங்களுக்கு நான் தங்குறதுக்கு ஒரு இடம் தாரேன். உங்களுக்குரிய முழு அலுவலையுமே நான் பார்த்துக்கொள்கிறேங்க. உண்மையிலேயே சொல்கிறேன். நான் என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அந்த மெடிசன் சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாமே கலங்கிட்டு. எனக்கு திருமணத்தின் மூலம் எனக்கு விசா கிடைக்குமான்னு ஆசைப்பட்டு எனக்கு ஒரு பிள்ளைய வந்து எனக்கு திருமணம் முடித்து தருவதாக எனக்கு சொன்னார். 95 விதமான ஆட்கள் எனக்கு நல்ல விதத்துக்கு காய்ச்சிருக்கிறீங்க. 5 விதமான ஆட்கள் என்ன வந்து கண்ட பாட்டுக்கு என்ன பேசி கெட்ட வார்த்தைகளால் என்னை கலைச்சிருக்கிறீங்க. அனைத்து என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு மாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லோரும் சும்மா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் நான் சும்மா இருக்கிற நான் முயற்சி செய்கிறேன். நான் என்ன பார்த்தீங்கன்னா நான் இப்போ வலிக்கிட்டேன். நான் இன்றைக்கி 27ஆம் தேதி பேப்பர் மாற்ற போகணும், விசா மாற்ற போகணும். அந்த இடத்துக்கு தான் போகிறேன். நான் இப்போ 9:30 ஆகுது. ட்ரெயின் எடுக்க போகிறேன். நல்லது நடக்குமென்று நம்புகிறேன். நான் இங்கே என்ன நடக்குதுன்றதை வீடியோ எனக்கு தெரியலை என்ன நடக்குமென்று. வீடியோ ஒன்று முடிவில் அங்கே என்ன ஒரு முடிவு வருமென்றதை நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரூமை நான் இனி திரும்பி பார்க்கணும்னு தெரியலை. ஓகே வாங்க போவோம் நாங்கள். சரியா? என் ரூம் ஒரு கடைசியாக பார்க்குறேன். நான் இது நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி நினைக்காதீங்க. ஓகே, முக்கியமானது எல்லாம் எடுத்துட்டேன். நான் மிஸ் பண்ணிட்டேனோ தெரியலை. இல்லை, ஓகே. ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு தெரியாது. உண்மையிலேயே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணினீங்க. எனக்கு தேவையான அறிவுரைகளை நிறைய பேர் எனக்கு சொன்னீங்க. சத்தியமாக சொல்கிறேன், உங்களை எல்லாருக்குமே பெரிய நன்றி, பெரிய நன்றி, கோடி நன்றி. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமான ஆட்களோட டெலிஃபோனை என்னால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிட்டுது. அதுக்கு காரணம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கணப்பேர் அதில் 100க்கு 95 விதமான ஆட்கள் எனக்கு நல்ல விதத்துக்கு காய்ச்சிருக்கிறீங்க. 5 விதமான ஆட்கள் என்ன வந்து கண்ட பாட்டுக்கு என்ன பேசி கெட்ட வார்த்தைகளால் என்னை கலைச்சிருக்கிறீங்க. அதே என்னத்துக்கண்டு எனக்கு தெரியலை. போதையை போட்டுட்டு கலைச்சிருக்கிறீங்க. நான் அவர்களை இதில் அறிமுகப்படுத்த விரும்பலை. தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. ஓகே, அது எனக்கு எதுவுமே ஓகே, பிரச்சனை இல்லை. என்னென்னா எனக்கு பழகிட்டு, எனக்கு கஷ்டத்தை அனுபவித்து அவமானத்தை அனுபவித்து எல்லாமே பழகிட்டுது. அதனால் எனக்கு நீங்கள் யார் என்ன எவ்வளவு கேவலமாக பேசினாலும் எனக்கு எதுவுமே செய்ய போகிறதில்லை. ஆனால் வேறு யாக்கள் இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் இப்படி தான் கிடைப்பீங்களாண்டா ஒருவேளை அவர்கள் உங்களுடைய இந்த பேச்சுகளை கேட்டு தவறுதலான முடிவுகளை எடுத்தால் யோசிச்சு பாருங்கள். ஏன் தான் இப்படி இருக்கிறீங்களோ தெரியலை. ஓகே, இது என்னுடைய நான் ட்ரெயின் ஒரு இடத்துக்கு போகிறேன். நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் தான். சபா என்னோட வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் உதவிக்கு வரார். ஒரு தமிழால் வருவார் அங்கே. மற்றது ஒரு உதவிக்கு எனது சமூக உதவியாளரும் அங்கே நிற்பார். அங்கே 11 மணிக்கு அப்போமேட்டுக்கு நிற்க சொன்னது.
இன்னொரு வாழ்க்கை என்ன ஒரு மனிதனாக பிறந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு பிறந்திருக்கோம். இதுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள், வெளிநாடு வந்து ஒரு பேருக்கும் ஒரு பொருளாதாரத்தில் முன்னுக்கு வரணும் வந்து ஒரு பிரச்சனைகள் மத்தியில் வலிக்கிட்டு வந்தால் இஞ்ச அதை விட பிரச்சனையாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு பழமொழி இருக்குது, என்ன போதுன்னா பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனால் கோயிலில் பிரச்சனை தர விதிச்சு ஆடுதண்ட மாதிரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுலேயே இருக்குது. எனக்கு பெரும்பாலுமான ஆட்கள் எனக்கு கொமெண்டில் வந்து என்ன ஒரு பரிதாபமாக பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. என்னோட கதைச்ச ஆக்களும் அப்படித்தான் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. வீட்டில் எனக்கு ஒரே பேச்சை என்னண்டா என்னுடைய இந்த காணொலியை பார்த்துட்டு தான் இந்த குடும்பத்துக்கே அரைவாசி பிரச்சனை தெரியும் என்ன குறித்து. இப்படி எல்லாம் எனக்கு நடந்திருக்குது. இப்படி எல்லாம் வந்து என்னடா நான் வீட்டுக்கு நான் எதுவுமே நான் இந்நாள் வரைக்கும் சொன்னது கிடையாது. எல்லாத்தையுமே மேலோட்டமாக தான் சொல்கிறேன். நான் மட்டுமில்லை, இங்கே என்ன போல் பேப்பரில் இருக்கிற ஆட்கள், கஷ்டப்படுற ஆட்கள் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னாண்டா அது ஷேர் பண்ணினா வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனாக போயிடும். அது எதென்றாலும் அது எங்களோடையே போட்டு வந்திருக்கிறது. அம்மா அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரே பேச்சு, எனக்கு ஏன் இதுகளை எல்லாம் இப்படி கதைக்கிற அப்படியாண்டு அம்மாவுக்கு சொன்னேன். இல்லையம்மா, கொஞ்சம் இப்படி கதைக்கும் போது எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. மற்றது இப்படி நான் கதைக்கும் போது ஒரு விதத்தில் யாருக்காவது ஒரு பிரயோசனப்படும். ஏனெண்டா இப்போவும் அங்கே ஆக்கள் வந்து கொண்டான்னு இருக்கணும். அப்போ அந்த ஒரு இதில் இது யாருக்கோ பிரயோசனப்படும். சரி, ட்ரெயினுக்குள்ள இருந்துட்டேன் நான் வந்து. ஒருவேளை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கு நான் அப்டேட் பண்ணுவேன். அப்படி அப்டேட் பண்ணாமல் முடிஞ்சால் ஒன்று யோசிங்க, என்ன இன்றைக்கு பிடிச்சிட்டாங்கன்னு. ரொம்ப பயமாக இருக்குது மனசுக்குள்ளே, ரொம்ப 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 பயமாக இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்கிறது கணக்காக பேர் இல்லை, ஒரு 30 பேர்கிட்ட 30-35 பேருக்கு மேலே எனக்கு கால் பண்ணியிருக்கிறீங்க. அதில் அரைவாசி பேருக்கு தான் எனக்கு கால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது. அரைவாசி பேருக்கு என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியலை. ஏனண்டா இந்த 2 நாளைக்குள்ளே முழு சவாபியா ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளைக்குள்ளே எனக்கு எவ்வளவோ சிக்கல்கள் இருந்தது. லோயர்கிட்ட போகணும், அசிஸ்டண்டோட சந்திக்கணும், எனக்குரிய பிரச்சனைகளை நான் கதைக்கணும். அப்போ அதுக்குள்ளே வந்து நிறைய பேர் கோல் எடுக்கும் போது என்னால் கதைக்கக்கூடிய மாதிரியான நிலைமையில் நான் இல்லாமல் இருந்தேன். அதுக்காக வந்து யாருமே என்னை தவறுதலாக யாருமே எடுத்துக்கொள்ளாதீங்க, தயவு செய்து உங்களை கேட்குறேன். அப்படி தவறுதலாக எடுத்துக்கொள்ளாதீங்க, இதுதான் காரணம். உண்மையிலேயே எனக்கு கொமெண்டில் வந்து நிறைய பேர் எனக்கு நல்ல விதங்களில் 100க்கு 99 விதமான ஆட்கள் எனக்கு நல்ல கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதை பார்க்கும்போது சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பெரிய ஒரு மன ஆறுதலாக இருந்துச்சு. ஒரு மனிதன் கஷ்டத்தில், ஒரு கவலையில், ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது இப்படியான ஒரு வார்த்தைகள் ஒரு மனிதனை வந்து மிகவும் ஒரு ஆட்சி தேற்றும். எனக்கு என்ன தெரிஞ்ச நண்பர்கள் கூட இந்த வீடியோக்களை பார்த்துட்டு எனக்கு எடுத்து என்னடா இவ்வளவு ஒரு இதில் இருந்திருக்கிற ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லலையாண்டு. நான் சொல்கிறது ஒரு இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக்களுக்கு என்ன இந்த பிரச்சனைகள் தெரியும். இடசுகம் கதைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களுக்கு ரொம்ப என்னுடைய கதைகள் பெரிய ஒரு ஷொக்காக போயிட்டு அவர்களுக்கு எடுத்து விசாரிச்சிடும். எல்லாரும் எனக்கு சொன்ன ஒரு பதில் தான், நீ ஃப்ரான்ஸுக்கு போ, இத்தாலிக்கு போ, பெல்ஜியத்துக்கு போ அப்படின்ற மாதிரி. இதில் ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு யார் அவரெண்டே தெரியாது, எனக்கு கால் பண்ணாக்கள். அதில் வந்து முக்கியமாக 3 பேரை பற்றி நான் கதைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் ஒரு ஆள் வந்து எனக்கு திருமணத்தின் மூலம் எனக்கு விசா கிடைக்குமென்று ஆசைப்பட்டு எனக்கு ஒரு பிள்ளையை வந்து எனக்கு திருமணம் முடித்து தருவதாக எனக்கு சொன்னார். எனக்கு அதை கேட்கும்போது ஒரு பக்கம் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம், அதை என் வார்த்தையால் சொல்ல முடியலை, பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எனக்கு என்னுடைய நிலைமையை பார்த்து
திருமணம் எனக்கு செய்தால் விசா கிடைக்குமென்று நினைச்சு ஒரு ஆள் பண்ணியிருக்கிறார். அதுக்கு உண்மையிலேயே அவருடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நான் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரியலை. அவருக்கு சொன்ன எனக்கு ஒரு காதலி இருக்குது ஊரில், அவள் 10 வருடமாக எனக்காக இருக்கிறாள் என்று. அதுக்கு பிறகு ஓகே சரி சரி என்று சொன்னேன். எனக்கு உண்மையிலேயே இப்படி இவர் சொன்னும்போது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ஒரு பக்கம் ஒரு இதாக இருந்துச்சு. அடுத்தது இன்னொரு ஆள் எனக்கு வந்து பெல்ஜியத்தில் இருந்து அவர் சொன்னார் எனக்கு அது ஆனால் இதில் நீங்கள் வந்து கடவுள்லாம் உங்களுக்கு செய்தார் அப்படின்ட்டு யாருமே அப்படி சொல்லாதீங்க. கடவுள் என்று இல்லை என்று சொல்கிற எனக்கு எந்த கடவுளும் செய்ய முடியாது. அப்படி செய்கிறதா இருந்தால் உலகத்தில் 108 கடவுள் இருக்குது. இதில் நீங்கள் இந்த கடவுளான்னு செய்கிறாருன்னு உங்களால் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து நான் மனிதர்களைத்தான் கடவுளாக பார்க்குறேன், சரியா? அதாவது மனிதர்கள்ன்றதை விட மனித நேயத்தை தான் நான் கடவுளாக பார்க்குறேன். அந்த பெல்ஜியத்தில் இருக்கிற அந்த நபர் எனக்கு என்ன சொன்னாருண்டா, முழு அந்த பெல்ஜியத்தில் இருக்கிற நபர் எனக்கு வந்து என்ன சொன்னாருண்டா, தம்பி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பெல்ஜியத்துக்கு வாங்க, எனக்குன்னு ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டில் உங்களுக்கு நான் தங்குறதுக்கு ஒரு இடம் தாரேன், உங்களுக்குரிய முழு அலுவலையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு அந்த மெடிசன் சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாமே கலங்கிட்டு எனக்கு. ஏன்னா அவர் ஒரு கரண்டு தரம் இல்லை, எனக்கு கோல் அடியடின்னு அடித்தவர். நான் இப்போ லோயர் இருந்தேன், கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-15 தரத்துக்கு மேலே எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வாய்ஸ் மெசேஜ்களாக போட்டுகிட்டே இருந்தேன். அப்புறம் அவருக்கு எடுத்து கதைச்சேன்னு சொல்லும்போது எனக்கு தெளிவாக சொன்னார், நடைமுறைகளை சொன்னார். ஏன்னாண்டா இப்போ நான் சுவிஸில் இருக்கிறதால எனக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிற அந்த நடைமுறைகளை தான் தெரியுது. வெளி இடத்துல போயிட்டு போனால் தான் வெளி இடங்கள் தெரியும், வெளி நடைமுறைகள் தெரியும். இப்போ அவர் கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொன்னார், வெளியில் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் தெரியும், இதெல்லாம் தெரியாமல் இருக்குங்க டாக்களுக்கு, இதுகளை தெரிஞ்சால் கொஞ்சம் உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அப்போ கணக்காக சொன்னார், எனக்கு அட்வைஸ்கள் பண்ணார். அவர் சொல்கிறது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட அவர் வந்து என்னை வந்து ஒரு தன்னுடைய வீட்டு ஒரு பிள்ளையாக நினைச்சு அப்படியான ஒரு உதவிகளை எனக்கு செய்யணும்னு முன்வந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் தான் எனக்கு கடவுளாக தெரிகிறார். இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா அவர் அச்சுவேலி சேர்ந்தவர், நான் இருக்கிற இடத்துல தான். அப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், தம்பி எதுக்குமே யோசிக்காத, நாட்டுக்கு போக முடியும் யோசிக்காத, கவலைப்படாத, நானும் உன்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து கஷ்டப்பட்டு விசா இல்லாமல் தெரிஞ்சு இன்றைக்கி விசாவோட இருக்கிறேன். நீ வேறு நாட்டுக்கு போ, நீ போகிறதுக்குரிய உனக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதை செய்கிறேன்னு சொன்னார். முக்கியமாக அவர் வந்து இந்த இத்தாலிக்கு சொல்லி தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார். முழு எனக்கு இப்போ நான் இதில் 3 பேர் சொல்கிறது வந்து எந்த 3 பேர் எனக்கு தொடர்ந்து, அதாவது கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 10-15 நேரம் எனக்கு விடாமல் எனக்கு எடுத்தார்கள். அதனால் இவர்கள்லாம் எனக்கு ஞாபகத்தில் நிற்குது. இப்படி பேர் எனக்கு எடுத்துருக்கிறீங்க, எடுத்து எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறீங்க. சில பேருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன் நான், சில பேருக்கு பண்ணல. அதை நீங்கள் தவறுதலாக அதை எடுத்துக்கொள்ளாதீங்க, இதுதான் காரணம். என்னோட நான் இந்த 2 நாளையில் நான் வந்து ரொம்ப ஓடுபட்டு தெரிஞ்சேன். எல்லாரும் சொல்கிற வார்த்தைகள் எனக்கு சரியாக தான் தெரியுது, வேறு நாடுக்கு நான் மாறுறது நல்லதுன்றது. ஆனால் என்னுடைய நிலவரம் எனக்கு தான் தெரியும். யோசிச்சு பாருங்கள், இப்போ நான் வேறு நாட்டுக்கு போய் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் ஓகே போயிடலாம். இது இங்கே நான் அனுபவப்பட்டுட்டேன். இனி இன்னொரு நாட்டுக்கு போவேன்டா, இனி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இனி ஃபிங்கர் என்ற ஒரு நடைமுறை இருக்குது, ஃபிங்கர் காட்டும். அதுக்கு நான் இனி 1.5 வருஷம் ஒழிச்சிருக்கணும். 1.5 வருஷம் ஒழிச்சிருந்துட்டு திருப்பி நான் பதியணும். நான் பதியும் போது அதில் விசா கிடைக்குமா இல்லையாண்டு அது கேள்விக்குறிதான் என்றால் நான் ஒரு விஷயத்தை அனுபவப்பட்டுட்டேன். அடுத்தது வந்து நான் அங்கே 1.5 வருஷம் ஒழிச்சிருந்தாலும் இல்லாட்டிக்கு அதுக்கு பிறகு பதிஞ்சாலும் வேலை செய்யக்கூடிய மாதிரியான உடல்நிலை எனக்கு இருக்கும். இப்போ வேலை செய்யக்கூடிய மாதிரி உடல்நிலை என்றால் என்னால் வந்து நான் ஒரு ஹேண்டிகேப் என்று நான் சொல்ல வரையில, என்னால் நடக்க முடியும், கையில் ஆட்ட முடியும், ஓகே. ஆனாலும் என்னென்னு சொல்கிறது, வேலை செய்யக்கூடிய மாதிரியான வலு எனக்கு கிடையலை. அதாவது தொடர்ந்து ஒரு மணித்தியாலும் 1.5 மணித்தியாலும் என்னால் நிற்கவோ நடக்கவோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு நடந்தது ஆப்ரேஷன். அதே மாதிரி கையில் வந்து ஒரு அளவுக்கு மேலே கைகளை வந்து மேலே தூக்கிடாது, சில மூமெண்ட்டுகள் கையால் செய்ய முடியாது. இப்போ கையிலேயும் எனக்கு அந்த ஆப்ரேஷன் நடக்க இருக்கிறதால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒன்று நான் இங்கேயே இருக்கிற மாதிரி தான் நான் போராடணும். நான் சொல்ல மறந்துட்டேன், நான் உங்களுக்கு நேற்று வந்து
நான் வழக்கறிஞரிடம் என்னுடைய சமூக உதவியாளரோட சென்ற வேளையில் எனது விமான திட்டம் இருக்குதானே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 27ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு எனக்கு பின்னேரம் 3:30 எனக்கு ஃப்ளைட் இருந்தது. அது இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. லோயர் அதுக்குரிய வழிமுறைகளை செஞ்சிட்டார். இப்போ இன்றைக்கு லோயர் அந்த இமெயிலை இங்கே நான் போகிற இடத்துக்கு அனுப்பியிருப்பார். இப்போ அவர்கள் அதை பார்த்துட்டு என்ன முடிவுன்னு சொல்லணும். ஒருவேளை லோயர் அனுப்பினது அவர்களுக்கு அது உடன்பாடு இல்லாமல் இருந்தால் ஒருவேளை இன்றைக்கு என்னை அனுப்பி விட்டுவிடுவினோம். ஒருவேளை லோயரை அனுப்பினது அவர்களுக்கு தெரியலையே. எனக்கு இங்கே என்ன நடக்குது, என்ன போகுது, ஒரு கோதாரியும் ஒன்றுமே எனக்கு விளங்காமல் இருக்குது. ஒன்றுமே விளங்காமல் இருக்குது. ஒருவேளை அவர்கள் அதை பார்த்துட்டு மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு மாற்றம் எனக்கு கொண்டு வரணும்னு நினைச்சினோம்டா ஒருவேளை அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை ஃப்ளைட் டிக்கெட்டை ஃபுல்லாகவே எனக்கு கேன்சல் பண்ணின மாதிரி இருக்காது. ஒருவேளை பிற்போடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசமாக இருக்குமே தவிர நினைக்கிறேன். நான் அப்படி நம்புகிறேன். அங்கே போனால் தான் எனக்கு தெரியும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனெண்டா உண்மையிலேயே இந்த யூடியூப் தொடங்கினது ஒரு சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் நான் தொடங்கினேன். என்னுடைய ஆரம்ப வீடியோக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதை நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதி முறைகளை அதுகளை பற்றி தான் நான் கதைச்சினேன்னா. ஏனெண்டா எனக்கு இது ஒரு அடிப்படை ஒரு அத்திவாரமாக எனக்கு இது காணப்பட்டுச்சு இந்த யூடியூப் தளம்ன்றது. அது திடீரென்று எனக்கு ஒரு சின்ன ஒரு ரீச் ஒன்று கிடைச்சிது. ரொம்ப பேர் என்ன வீடியோவை பார்க்க வலிக்கிட்டீங்க. அதுக்காக நான் தொடர்ந்து செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னுடைய நலம் விரும்பிகள் நிறைய பேர் எனக்கு சொன்ன அட்வைஸ் இதையே தொடர்ந்து செய்யுங்க என்று. எனக்கு அந்த 1 மாத காலம் நான் யூடியூப்பில் எந்த விதமான ஒரு வீடியோவும் போடலை. உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னடா அப்படியே அதை விடுவோம் மட்டும் மாதிரி தான் யோசிச்சேன். நான் பிறகு யோசித்தேன், இல்லை நான் செய்வோம். ஏதாவது ஒரு சின்ன வருமானம் என்றாலும் இதன் மூலம் எனக்கு வரட்டும் என. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன்னு சொல்கிறேன். எல்லாருமே இந்த யூடியூப்பில் இருக்கிற இந்த யூடியூப் செய்கிற ஆட்கள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அவர்களுக்கு உதவி பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவுக்கு மட்டும்தான் இல்லை, யார் யார் வீடியோ போடினமோ நல்ல வீடியோக்களாக இருந்தால் என்னுடைய வீடியோன்னு தான் சொல்கிறேன். உங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன்னு சொல்கிறேன், தயவாக சொல்கிறேன். ஆனால் அதை பண்ணுறதும் விடுறதும் உங்களோட விருப்பம் தான். என்ன, நான் அதை போஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செய்து, சரியா? ஓகே, நான் இப்போ மெட்ரோ ட்ரெயினுக்குள்ளே இருக்கேன். நான் இது லவ்சான் போகிற ட்ரெயின். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லவ்சானை போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு சிட்டிக்கு போகிறேன். நான் அங்கே தான் இருக்குது, அந்த ஸ்டாப் பண்ணுற இடம் அங்கே தான் இருக்குது. நடக்க போகிறது எதுவுமே தெரியாமல் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன வாழ்க்கை, வெளிநாடுன்னு வலிக்கிட்டு என்னத்தை கண்டமன்னு தெரியாமல் இருக்கு எனக்கு. விசா கிடைச்சிருந்தா அது ஓகே, அது வேற வாழ்க்கையா இருந்திருக்கும். விசா கிடைக்காமல் இருக்கிறது, கடவுளே, நரகம் நரகம் நரகம். ஒருவேளை வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஆட்களுக்கு இதை குறித்து அப்படி தெரிய வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வாய்ப்பு இருக்குதான், இல்லையாண்டு இல்லை. வேலை செஞ்சாலும் அதே வலி அதே கவலை இருக்குதான். என்ன, 4 காசு கையில் இருக்கும். இது அதுவும் இல்லை, எதுவும் இல்லாமல் இருக்கும்போது இதெல்லாம் நான் இதில் கதைக்கிறேன்னு யாருமே தவறுதலாக நினைக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் இதையே காய்ச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படி என்று யாருமே தவறுதலாகவோ இல்லாட்டிக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு சிம்பத்தி நான் கிரியேட் பண்ணுற மாதிரி என்னில் நீங்கள் பாவப்படணுமென்று அப்படியெல்லாம் நான் இதில் நான் கதைக்கவே கிடையாது. அது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும்னா நான் நீங்கள் யாராவது என்னில் இறக்கப்படணுமென்றோ இல்லாட்டிக்கு என்னில் என்னென்று சொல்கிறது பாகப்படணுமோன்றோ நான் இதில் எந்த விதமான வீடியோவும் நான் இதில் கதைக்கலைங்க. அப்படி தயவு செய்து அப்படி உங்களுக்கு அப்படியே நான் என்ன இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. இது நான்
எனது இங்கே நடைமுறை சார்ந்த துன்பங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் எனக்கு நன்மையும் நடந்திருக்கு, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் நன்மைகளும் வெளிநாடு என்று வலிக்கிட்டு எனக்கு ஒரு விதத்தில் நன்மையும் நடந்திருக்கு. என்ன வீடு கட்டியிருக்கிறேன். இது இப்போ செக்கர் வந்திருக்கிறா, செக் பண்ணணும், இந்த பில்லை வாட்ட கொடுக்கணும். இப்படி தான் இருக்கும். இந்த டிக்கெட் அவைகளுக்கு காட்டினா சரி. வாழ்க்கையில் என்னத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும். இது எந்த விதமான ஒரு சந்தோஷமே இல்லாமல் டிப்ரெஷன் நிறைஞ்ச வாழ்க்கையாகவே இருக்குது. ஆனாலும் என்னென்று சொல்கிறது, இந்த டிப்ரெஷன் சொல்லி தவறுதலான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வாழணும், வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டணும். யாருக்கு வாழ்ந்து காட்டுறோம்ன்றது முக்கியம் இல்லை, 4 பேருக்கு வாழ்ந்து காட்டணும்ன்றது முக்கியம் இல்லை. 4 பேருக்காக வாழக்கூடாது. நாங்கள் எங்களுக்காக வாழணும், எங்களுக்காக நாங்களே வாழ்ந்து காட்டுவோம். சந்தோஷமாக கூழோ கஞ்சியோ குடித்தாலும் அந்த மனதுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. என்ன அந்த ஒரு சந்தோஷம்தான் வேணும். உண்மையிலேயே இங்கே வந்து நிறைய விஷயங்களை அனுபவப்பட்டு நிறைய 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 விஷயங்கள் அனுபவப்பட்டு இந்நாள் வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல உடுப்பு போடணும், 4 காசு சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு கட்டணும், மற்றவ என்ன பார்த்து மதிக்கணும். இதெல்லாம் சாதாரணமாக எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ நான் இதுக்கு எதிர்மாறாத்தான் இப்போ நான் சிந்திக்கிறேன். 4 பேர் என்ன பார்த்து மதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நல்ல உடுப்பு போட வேண்டிய அவசியமும் கிடையாது, கார் வாங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு எது சந்தோஷமா படுகுதோ, ஒரு துணி இருந்தாலும் அதை கட்டிக்கொண்டு என்னால் இருக்க முடியுமாண்டி இப்போ இருக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன்னா, இந்த மனநிலை என்னை தொடர்ந்து இருக்குமென்று நம்புறேன்னா. ஒரு அனுதான் இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு அனுபவங்கள்லாம், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் பெரிய பாடங்களையும் கற்றுத்தரும் எங்களுக்கு. முந்தியெல்லாம் ரொம்ப நான் வெக்கப்படுவேன், ரொம்ப ஒரு என்னென்று சொல்றது, மெட்ராக்களோட கதைக்கும் போது நான் ஏதோ பெரிய ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரியும் என்னை விட மிஞ்சின ஆக்கள் இல்லைன்ற மாதிரி தான் ஒரு கதைகள். ஆனால் இப்போ அதுக்கு எதிர்மாறு. இப்போ எனக்கு என்ன இருக்கோ அதையே நான் மெட்ராக்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் பக்குவப்பட்டுட்டேன்னு சொல்லலாம். இன்றைக்கு ஏன் நான் இவ்வளவு கதைக்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. ஐயோ, எனக்கு மண்டை வெடிக்குது இதில் யோசிக்க. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப 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 டிப்ரெஷனாக இருக்குது. இதில் வீடியோவில் கதைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் எனக்கு ஃபீலாக குறையுது, கொஞ்சம் எனக்கு இதில் குறையிற மாதிரி இருக்குது. அதுக்காக வீட்டில் கதைச்சா எனக்கு குறையாண்டில்லை, வீட்டில் கதைச்சாலும் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். தாக்கோ வீட்டில் கதைச்சாலும் எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் குறையும் தான் எனக்கு அதான் எனக்கு ஒரு மருந்து. இந்நாள் வரைக்கும் இவ்வளவு கஷ்டத்துலையும் இவ்வளவு ஒரு கவலையிலையும் டிப்ரெஷனில் இருக்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து என்ற குடும்பம் தான். குடும்பம் என்று சொல்கிறது என்னுடைய தாயும் எனது வருங்கால மனைவியும் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட கொமெண்ட் மேலே ஒவ்வொரு கொமெண்டும் எனக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்குது. எல்லாருமே உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையாக பார்த்து எனக்கு கொமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, டெலிஃபோன் மெசேஜ் பண்ணியிருக்கிறீங்க, கதைச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுடைய ஆதரவு எனக்கு இன்னும் தொடர்ந்து வரணும், வீடியோவை பார்க்கணும் நீங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் இதுதான் இதுதான் அந்த இடம் ஸ்கொப்பன்னு சொல்கிறது. இங்கே தான் நான் போகிறேன் நான். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவர் வந்தது. என்னோட ஒரு துணையாக இருக்குது. உள்ளுக்க என்னுடைய சமூக உதவியாளர் இருக்குப்பா. நான் அவைகளுக்கு முன்னால் நான் வீடியோ எடுக்கலாமோ தெரியலை. ஓகே, இவர் கலைக்க போகிறாரா? எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அவர் கொஞ்சம் தமிழ் வார்த்தையில சும்மா நான் சொல்லி கொடுத்து கதைக்கிறார். ஓகே, தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு உள்ளுக்க போனா தான் தெரியும். முடிஞ்சால் நான் ஏதாவது சின்ன வீடியோ எடுக்க முடிஞ்சா நான் எடுத்து போடுறேன். சரி, வாங்க போவோம் உள்ளுக்க. ஓகே, ஒரு பக்கத்துல ரொம்ப பயமா இருக்கு எனக்கு.
அந்த சமூக உதவியாளர் உள்ளுக்கு நிற்கிறாவா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பயமா இருக்கு. உள்ளுக்க போலீஸ் எப்படி வரையணும். என்னுடைய நண்பரை அப்படித்தான் உள்ளுக்க இதுக்கு வச்சு தான் நான் அவரை பிடிச்சது. ஓகே, நான் கேமரா நான் உள்ளுக்க வைக்க போகிறேன். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வெளியில் வந்துருந்தேன். நல்ல செய்தி தான் எனக்கு வந்திருக்குது. தற்காலிகமாக இது நல்ல செய்தி தான் எனக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ 1 மாதத்துக்கு விசா தந்திருக்கணும். அப்போ லோயர் அனுப்பின இது அவைகளுக்கு போயிட்டுது. அதை பார்த்துட்டு ஒன்றுமே கதைக்கலை. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்டா லோயர் அனுப்பினாலும் அவர்கள் எடுக்கிற முடிவு தானே என்கிட்ட ரொம்ப 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 பயந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்கள் வந்து உடனே அவர் ஃபைலை பார்த்துட்டு உடனே தந்துட்டோம். எனக்கு வார மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் தந்திருக்கேன். 26ஆம் தேதி நான் திருப்பி இங்கே வரணும். அப்போ இதுக்குள்ளே இந்த மெடிக்கல் எல்லாத்தையுமே அவர்கள் பார்த்து ஏதாவது அவர்கள் இது பண்ணுவினோம். இது நல்லதுன்னு சொல்கிறதா கெட்டதுன்னு சொல்கிறதான்னு தெரியலை. ஆனால் நல்லது தான். எனக்கு நல்லது தான். ஏன்டா இன்றைக்கு ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேன். நான் என்னை பிடிச்சி அனுப்பிவிடணுமோ அப்படின்ற இதில் இருந்தேன். ஆனால் ஓகே, எதுவுமே வளமையில போனால் கன நேரம் வச்சு மீனை கடித்துவினோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு உள்ளுக்க போய் திருப்பி வழியில் விட்டு வழியில் இருந்து திருப்பி 2ஆம் தரம் கூப்பிட்டு திருப்பி போவோம். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு உடனேயே அவர்கள் எங்களை கூப்பிட்டுட்டாங்க. இப்போ என்னுடைய சமூக உதவியாளரும் வந்தவா, அவாவும் கதைச்சிட்டா. அவாவும் முறையாக கதைச்சு வாங்க. என்னோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிம்மதியாக படுக்கலாம். நிம்மதியாக என்னால் இனி படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது போதும். அது போதும். இந்த 1 மாதத்துக்கு என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். அதுக்கு பிறகு என்னென்று தெரியலை. ஏதாவது நல்லது நடக்கணும். உங்களுடைய எல்லாருடைய அக்கறைக்கும் உங்களுடைய எல்லாருடைய அன்புக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லி என்னால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை மாதிரி என்னை பார்த்து நினச்சி மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி டெலிஃபோன் பண்ணி ரொம்ப அன்பு கொடுத்துருங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் இனிவார அப்டேட்டுகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இருப்பேன். இனிவார அப்டேட்டுகளை ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறேன்னு தெரியலை எனக்கு. இப்போ வந்து ஒரு அங்கே பதிஞ்சிட்டு இப்போ ஒரு ஏவாமுக்கு வந்து நிற்கிறேன். சின்ன ஏவாமுக்கு. இங்கே என்னுடைய அவைகளுக்கு அந்த விசாவை கொடுத்தா தான் எனக்கு காசு அறிவினேன். இனி வீட்டை போக சரி. உண்மையிலே ரொம்ப பயந்து கொண்டு வந்து நான் இனி அந்த ரூமை பார்ப்போம் திருப்பி அப்படி இப்படின்னு வந்து நான் முக்கியமான சாமான்களை இந்த பேக்குள்ளே எடுத்து தான் வந்தேன். நான் சில சாமான்களை ஏன்டா தெரியாது பிடிச்சாலும் அந்த ஒரு பயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னில் அன்பு வச்சு அக்கறைப்பட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுடைய பாசிட்டிவான அந்த எண்ணங்களை தான் எனக்கு நல்லது நடக்க காரணமாக இருந்திருக்கு. என்ன இது நடக்கணுமா தான் நடக்கும். அது விதி. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. அவ்வளவுதான். இந்த காணொலியை இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். தயவு செய்து திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.